அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷ்ணவா அகாடமியிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 19 பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் நியமனங்கள் சம்மந்தமாக ஒரு ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவர் யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா. இப்போ ஜிஎஸ்டி நமக்கு 2014 ஜிஎஸ்டி நமக்கு என்ன ஆகுதுங்க, சட்டமாக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அதுக்கு ஒரு மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை அமைச்சாங்க அதுக்காகவே. ஓகேங்களா? அதனுடைய முதல் தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டாக ஒரு தலைவரை அமைக்கிறாங்க இல்லைங்களா, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதனால் ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்திய கடற்படையின் 26வது தளபதியாக பதவியேற்றவர் யார்? அப்போ இந்திய கடற்படை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய எத்தனையாவது 26வது தளபதியாக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்மைரல் தினேஷ்குமார் திரிபாதி. அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. 25வது யார் இருந்திருக்காங்க, ஹரிகுமார். இப்போ 26வது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் திரிபாதி. அடுத்தது பாருங்கள், அப்போ துணை தளபதியை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அட்மைரல் கிருஷ்ணா சுவாமிநாதன். மெயின் பார்த்திங்கன்னா அந்த தளபதி தான் மெயின். ஓகேங்களா? சில டைம் வேணால் கொஷின்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி கூட உங்களை கேட்கலாம். சரிங்களா? பொறுத்துகளில் கேட்கலாம், சரியான இணையில் அந்த மாதிரி கூட துணை தளபதியும் கொடுத்து நம்மளை கேட்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. தினேஷ்குமார் திரிபாதி 26வது கடற்படை தளபதி. 25வது யாராக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரிகுமார். அடுத்தது பாருங்கள், யூனிசெஃப் இந்தியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அமைப்பின் புதிய தேசிய தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னு பார்த்தீங்கன்னா கரீனா கபூர் கான். ஆக்ட்ரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நடிகை கரீனா கபூர் கான் தான் யூனிசெஃப் இந்தியா அமைப்புடைய புதிய தேசிய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் பாருங்க, யூனிசெஃப் இந்தியாவின் இளைஞர் தூதர்களாக நியமிக்கப்பட்ட 4வரும் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா வினிஷா உமாசங்கர். அப்போ புதிய தேசிய தூதர் இல்லாமல் யூனிசெஃப் இந்தியாவின் இளைஞர் தூதர்களாக ஒரு 4 பேர் நியமிச்சிருக்காங்க. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா வினிஷா உமாசங்கர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ ஒரு 3 அப்பாயின்மெண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம் பாருங்கள், ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துடைய முதல் தலைவர் சஞ்சய் குமார் மிஸ்ரா. அடுத்தது இந்திய கடற்படையுடைய 26வது தளபதி யாருன்னா தினேஷ்குமார் திரிபாதி. 25வது ஹரிகுமார். துணை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மைரல் கிருஷ்ணா சுவாமிநாதன். அடுத்தது யூனிசெஃப் இந்தியாவுடைய புதிய தேசிய தூதர் யாருன்னா கரீனா கபூர் கான். அதே மாதிரி யூனிசெஃப் இந்தியாவுடைய இளைஞர் தூதர்களாக 4 பேர் நியமிச்சிருக்காங்க. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யாருன்னா வினிஷா உமாசங்கர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வெப்ப அலை சம்மந்தமான ஒரு நியூஸு. இப்போ பார்த்திங்கன்னா வெப்ப அலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்திங்களா, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெப்ப அலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ வெப்ப அலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அதாவது ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சர் நமக்கு இருக்கும் எல்லா பகுதியிலையுமே. அந்த டெம்பரேச்சர்லேருந்து எவ்வளவு அதிகமாகுதோ அதை வச்சு தான் வெப்ப அலையை தீர்மானிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ இருந்தால் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு நார்மலாக இருக்குது, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் பார்த்திங்களா, அதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதையும் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா வெப்ப அலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ அதனுடைய எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனால் வெப்ப அலைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சமவெளி பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதில் நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேலே அதிகமாச்சு அப்படின்னா சமவெளி பகுதியில். 40 டிகிரி செல்சியஸ் இல்லைங்க, புரியுதுங்களா? நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அதிலிருந்து 40 டிகிரி செல்சியஸ் அதற்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே வெப்ப அலைன்னு நம்ம சொல்ல முடியும் சமவெளி பகுதியை பொறுத்த வரைக்கும். இப்போ மலைப்பகுதியில் ஒரு நார்மலாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் போச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெப்ப அலைன்னு சொல்லுவோம். கடலோர பகுதியில் எப்படின்னு சொல்லுவோம், 37 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரில் இருந்து. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. வெப்ப அலை சம்மந்தமாக ஹீட் வேவ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? மெயின்ஸ்லாம் இதெல்லாம் கொடுத்து நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள்,
அடுத்தது ஒரு டென்னிஸ் பார்த்திங்க, மாட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் எங்கே நடந்துச்சுன்னா ஸ்பெயினில் நடந்துச்சு. இதில் ரெண்டு பார்த்திங்கன்னா மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணாங்க, ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணாங்க, சாம்பியன் பட்டம் வாங்கினாங்க அப்படிங்கிறது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். மகளிர் இரட்டையர் ஆடவர் இரட்டையரில் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. அது கேட்டாங்கன்னா ஆப்ஷன்லாம் அந்த பேர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, மார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மகளிர் ஒற்றையரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவும் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் ஜெயிச்சது யார் தோத்தது யார் ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, பாருங்கள். மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்க, ஈகா ஸ்வியாடெக், அவங்க போலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. யாரை வீழ்த்தி இருக்காங்க பாருங்கள், அரினா சபலன்கா, அவங்க பெலாரஸ். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு தான் கடைசி ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. அதில் யார் ஜெயிக்கிறாங்க, ஈகா ஸ்வியாடெக், அவங்க போலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. எகென்ஸ்டாக யார் விளையாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரினா சபலன்கா, அவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆண்ட்ரே ருபலேவ், அவங்க ரஷ்யா. யார் வீழ்த்தியிருக்காங்க பாருங்கள், ஃபெலிக்ஸ் ஆகர் அலியாசிமே, கனடா. அந்த கண்ட்ரி, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுடைய கண்ட்ரி, ஜெயித்தவங்க தோற்றவங்க, ஏன்னா ஃபைனல் வரைக்கும் அவங்க வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்களோட கண்ட்ரி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக ஈகா ஸ்வியாடெக்கு, அரினா சபலன்கா, ஆண்ட்ரே ருபலேவ், இந்த 3 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மகளிர் இரட்டையர் பிரிவில் கிறிஸ்டினா பக்ஸா, சாரா சொரைப் ஸ்டோர்மா. சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆடவர் இரட்டையர் பிரிவில் யார் சாம்பியன் பட்டம் வாங்கினாங்கன்னா ஜோர்டன் தாம்சன், செபாஸ்டியன் கோர்ட்டா. ஜோர்டன் தாம்சன், செபாஸ்டியன் கோர்ட்டா. ஓகேங்களா. அந்த மெயினாக நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மகளிர் ஒற்றையர் பிரிவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவும் ரொம்ப மெயினானது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இண்டிசஸ் பட்டியல் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் இந்தியா எந்த பிளேஸில் இருக்குது, தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள், சூரிய ஒளிசக்தி உற்பத்தி அந்த பட்டியலில் எம்பர் அமைப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. எம்பர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து அந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க, சூரிய ஒளிசக்தி உற்பத்தி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள், சைனா, அமெரிக்கா, பிரேசில். சைனா, அமெரிக்கா, பிரேசில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு பிளேஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்தியா எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா வந்து 4வது பிளேஸில் இருக்குது. அப்போ சைனா, அமெரிக்கா, பிரேசில் 4th பிளேஸில் இந்தியா இருக்காங்க. இதுவே 2015 நம்ம எந்த பிளேஸில் இருந்தோம், 9th பிளேஸில் இருந்தோம். இப்போ 2023 4வது பிளேஸில் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. சூரிய ஒளி சக்தி உற்பத்தியில் சீனா ஃபஸ்ட்டு, இந்தியா வந்து 4th. 2015 நம்ம 9th பிளேஸில் இருந்தோம். இந்த பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்தியா 4th பிளேஸில் இருக்குன்னு சொல்லி, அது வந்து 2023 ஆண்டுக்கானது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், புத்தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. புத்தொழில் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அதில் தேசிய அளவில் ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இது யூனிட் 9ல் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், யோகாவை பற்றி நமக்கு தெரியும். ஜூன் 21 தான் சர்வதேச யோகா தினம். ஓகேங்களா. அப்போ இந்த சர்வதேச யோகா தினம் இருக்குது பார்த்தீங்களா, ஜூன் 21 நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். இந்தியா தான் என்ன பண்ணுறோன்னா ஐநாக்கிட்ட வந்து என்ன பண்ணுறோம், ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு 2014 ஐநா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசம்பர் மாதம் 2014 டிசம்பர் மாதம் ஐநா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரிங்க இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 டிசம்பரில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐநா ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. 2015 நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவின் பண்டைய உடல் மனநலன் மற்றும் ஆன்மீக கலையான யோகா பாகிஸ்தானிலும் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அப்போ இந்தியாவுடைய கலையான யோகா சமீபத்தில் எந்த நாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். பாகிஸ்தானில். ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தது எல்லாமே ரொம்ப முக்கியமான நியூஸுங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அந்த இது பார்த்தோம் இல்லைங்களா, ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவர் சஞ்சய்குமார் மிஸ்ரா, இந்திய கடற்படையுடைய 26வது தளபதி தினேஷ் குமார் திரிபாதி, யுனிசெஃப் இந்தியாவின் தேசிய தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரீனா கபூர்கான், அப்புறம் வினிஷா உமா சங்கர்னு ஒருத்தவங்களை பார்த்தோம் இல்லைங்களா, அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்பலை சம்மந்தமாக சமவெளி பகுதியில் 40 அல்லது அதற்கு மேல், மலைப்பகுதியில் 30 அல்லது அதற்கு மேல், கடலோர பகுதியில் 37 அல்லது அதற்கு மேல். ஓகேங்களா. அடுத்தது டென்னிஸில் மகளிர் ஒற்றையில் யார் வின் பண்ணியிருக்காங்க, ஈகா ஸ்வியாடெக்.
ஆடவர் ஒற்றையரில் ஆண்ட்ரே ரூப்லேவ், இவங்க ரஷ்யா. ஈகா ஸ்வியாடெக் வந்து போலந்து. ஓகேங்களா. அடுத்தது இண்டிசஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் சூரிய ஒளி சக்தி உற்பத்தியில் நம்ம எந்த பிளேஸில் இருக்கோங்க, 4வது பிளேஸில் இருக்கிறோம். 2015 9வது பிளேஸில் இருந்தோம். அடுத்தது புத்தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்தது யோகாவை பற்றி பார்த்திங்கன்னா எந்த யோகா வந்து சமீபத்தில் எந்த நாட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில். ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தது எல்லாமே முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.